குருகடாட்சம் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போதே, மக்கள் நெறைய பேர் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது லைவ் சேட் வாங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். எங்ககிட்ட இருக்கக்கூடிய டவுட்ஸ் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஆ இதில வந்து சேட் பண்ண முடியும். சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க வந்து இதில சேட் பண்ண முடியாது. ஏன்னா நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவர்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா வாட்ச் பண்ணக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் விதத்தில, நம்மளுடைய இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் சேட் ஆப்ஷன வந்து இன்னைக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த மெயினா இந்த அலைவரிசை அதாவது இந்த லைவ் வந்ததற்குண்டான நோக்கமே, நமது சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருமே பலனடையணுன்றது. ஸோ இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கலாம். பட் கேள்விகள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் வந்து கேட்க முடியும். ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த மதிய நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 11 மணி ஆச்சு. குருவே சரணம், குருவே சரணம், குருகடாட்சம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கேள்விகள வந்து நீங்க தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு. மனக்குழப்பம் நீங்கன்னு சொல்லி கோபி கேட்டிருக்கீங்க. முதல்ல குழப்பம் யாருக்குன்னு கேள்வி கேளுங்க. குழப்பம் யாருக்கு வருதுன்னு உங்கள நீங்களே கேள்வி கேளுங்க. குழப்பம் எவ்வளோ டீப்பா இருக்கு? யாருக்கு அந்த குழப்பம் வருதுன்னு முதல்ல டீப்பா ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த குழப்பம் வருதான்னு பார்ப்போம் கோபி. நன்றி. ஸோ கன்டினியூவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 20, 25 நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து டிராவல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில இப்ப 26, 27 சேலம் கிளாஸ் இருக்கிறதுனால இப்ப தான் வந்து ரிட்டர்னே ஆயிருக்கேன். ஸோ வெகு நாள் கழித்து உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ட்ரிங்க் ஹேபிட் குவிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடியல அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எல்லாரும் ஈஸியா வந்து குவிட் பண்ணிடலாம்னு சொல்லலாம். பட் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப ஆழமா அந்த ஒவ்வொரு விஷயத்த குடிச்சு அத ரொம்ப டீப்பா என்ஜாய் பண்ணியிருக்கிறதுனால, அந்த பதிவுகள் உங்களோட ஆழமான பதிவுகள்ல பதிஞ்சிருக்கும். அப்ப விஷயம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆழமான பதிவுகள் வெதர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சந்தோஷமாவும் இருக்கலாம், துக்கமாவும் இருக்கலாம். அது ஆழமா போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த பதிவை உங்களால் நீக்க முடியாது. அது அப்பன்னா ஒரே வழி என்னன்னா, எப்பல்லாம் அந்த மாரியான எண்ணம் வருதோ, எப்பல்லாம் அத சாப்பிடணும்னு தோணுதோ, எப்பல்லாம் வந்து அடுத்த கட்டம் அத கொண்டு போணும்னு தோணுதோ, அப்ப அந்த தாட்ஸ நீங்க ரொம்ப பிரிடாமினன்ட்டா வாட்ச் பண்ணணும். ரொம்ப ஆழமா கவனிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஆழமா கவனிக்கிறீங்களோ, உங்க ஸ்மெல் பண்ணும்போது அந்த குடிக்கணுன்ற எண்ணம் வரலாம். இல்ல சிகரெட் அடிக்கும்போது அந்த ஸ்மெல் வரலாம். இல்ல வேற யாராவது குடிக்கிறத பார்க்கும்போது, மூடி ஓப்பன் பண்ணும்போது, இல்ல வேற மாதிரியான அப்ரோச்சஸ் வேற எங்கேயாவது பார்த்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ, அந்த மாரியான எண்ணங்கள் ஏற்படும்போது, நீங்கள் விழிப்புணர்வு தன்மையில் ஆழமா அந்த தாட்ஸ கவனிக்கணும், செயல்படுத்தக்கூடாது. ஸோ, எப்பல்லாம் உங்களுக்கு அந்த மாரி தாட்ஸ் வருதோ, அத ஆழமா கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அந்த பழக்கத்திலிருந்து மிக விரைவில் வெளிப்பட்டு விடலாம். வெளியே வந்து விடலாம். கர்மா கிளென்சிங் எப்படி ப்ரோ? அதுக்கு தான் பரம்பொருள் யோகம் கிளாஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பதிவுகள் பேரு தான் கர்மா. கர்மாவ கழிக்கணும்னா ஒரே வழி தான் தவம் பண்ணணும், இல்லன்னா தானம், தர்மம் பண்ணணும். ஸோ அந்த வழிய நீங்க பின்பற்றும்போது, உயர்ந்த கட்ட நிலையை தாராளமாக அடையலாம். இறப்பதற்கு பிறகு ஆன்மா மீண்டும் பிறப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஆன்மா வந்து அதுவா தான் இருக்கு. அது உடலுக்குள் நுழைவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? அப்படின்றது தான் மிக சரியான கேள்வியா இருக்க முடியும். அதாவது ஒரு சில ஆன்மாக்கள் உடனே அடுத்த பாடியில ஏறலாம். ஒரு சில ஆன்மாக்கள் பல வருடங்கள் ஆகலாம். உயர்ந்த நிலை ஆன்மாக்களுக்கு ஏகப்பட்ட வருடங்கள் ஆகலாம். ஏன்னா, அதுக்கு தகுந்த ஒரு புண்ணியமான ஒரு நெறைய செயல்கள் செய்திருக்கக்கூடிய ஆத்மான்றதுனால, அந்த புண்ணிய செயல்களை செய்த அந்த உடல் கிடைத்தால் மட்டும் தான் வந்து அது உள்ள போகும். நோய் வராம இருக்கும். அதனால பல உயிர்கள் நல்லாருக்கும். ஸோ, அது இவ்வளவுதான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உடனேயும் நடக்கலாம், லேட்டராவும் நடக்கலாம். எதை பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்களே வருகிறது. அப்ப என்னன்னா, அந்த மாரியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நெறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு நீங்க வாழ்ந்திருப்பீங்க, இல்ல வாழ்ந்தவங்களோட பதிவுகள் நெறைய உங்களுக்குள்ள இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க கேட்கக்கூடிய, லிசன் பண்ணக்கூடிய, பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய ஐம்புலன்கள் வழியா எதுவும் நீங்க ரிசீவ் பண்ணாலும், மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாசிட்டிவாவே பார்க்க, அணுக ட்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். பட் நீங்க இத பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பழைய பதிவுகளுக்கு மேல புதிய பதிவுகள் நெறைய பாசிட்டிவா சேர்ந்துருச்சுன்னா, இத வந்து அத டம்ப் பண்ணிரும். டம்ப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாரியான எண்ணங்கள் தோன்றாது.
குருவே துணை, குருவே சரணம் உமா மகேஸ்வரி. மாயை விலக்குவது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் பயிற்சிகள் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். 7 திரைகள் இருக்குங்கிறாரு வள்ளலார். ஆ 10ஆம் வாசலுக்கு மேல அந்த சுழுமுனை மையம்ன்ற அந்த இடத்துல 7 திரைகள் விலகுனா, ஒவ்வொரு ஒளியா தெரியும் அப்படிங்கிறாரு. அதுல முதல் திரை தான் மாயத்திரை. உலகத்தின் மாயத்திரை. அது எப்ப விலகும்னா, முன்ஜென்ம நல்ல கர்ம வினைகள் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா, இந்த ஜென்மத்தில நல்ல குரு கிடைக்கும்போது, அவரோட வழிகாட்டுதல்ல அவரு தொடும்போதோ, இல்ல நயன தீட்சை குடுக்கும்போதோ நிகழும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்களே ரெகுலரா ஏதாவது ஒரு பயிற்சிகள் பண்ணீங்கனாலும் நிகழும். அப்படி இல்லன்னா, யாருமே செய்யாமயும் அது நிகழும். பட் இது வந்து முன் ஜென்ம கர்ம பலன்களை பொறுத்தது. ஸோ அடுத்த ஜென்மம்னு உங்களுக்கு இருக்குன்னா, இந்த ஜென்மத்திலும் உங்களோட வாழ்க்கையை நீங்க சிறப்பாக வாழ வேண்டும். நிச்சயமாக. நான்வெஜ் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. ஒரு உயிரை கொன்று சாப்பிடுவது நிச்சயமாக பாவச் செயல். அதை செய்யாதீர்கள். ஜீவகாருண்யத்திற்கு உதவாது. ஜீவகாருண்யத்தில் இருக்கும் சித்தர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஆஸ்ட்ராலஜி கண்டிப்பாக உதவி செய்யும். ஆனால், ஆஸ்ட்ராலஜி இன்னைக்கு பார்க்கிறவங்க ப்ராப்பரா பார்க்கிறது இல்ல. திருமண பொருத்தம் ஏன் முக்காவாசி பேருக்கு வந்து 90% ஆஃப் பீப்பிள்க்கு ஃபெயிலியரா முடியுதுன்னா, எல்லாரும் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வைத்தும் ம அத வைத்து மட்டும் ஜாதகம் பார்க்கிறார்கள். இதுல என்ன பெரிய பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, கட்டங்கள பார்க்காம வெறும் நட்சத்திர பொருத்தங்கள மட்டுமே வச்சு நம்ம வந்து ஜாதகம் பார்க்கிறது, ஒரு காலகட்டத்திற்கு மேல், ஒரு சூழ்நிலைக்கு மேல் அது வேலை செய்யாமல் போய்விடும். பார்த்ததுக்கே பலன் இல்லாம போயிடும். ஏன்னா, எப்பயுமே நவகிரகங்கள் தான் வேலை செய்யுமே தவிர, நட்சத்திரம் முழுதாக வேலை செய்யாது. ஸோ இத நல்லா புரிஞ்சுக்கணும். நட்சத்திரம் என்பது குணம் தானே தவிர, நட்சத்திரம் என்பது அனைத்து கிரகங்களையும் இயக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா, நிச்சயமாக ஜாதகம் பார்ப்பவர்கள் கட்டங்களை பார்த்து ரொம்ப ப்ராப்பரான ஆள் பார்க்கும்போது, இந்த பிருகு நாடின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி, அகத்தியர் ஜோதிட நிலையம், இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. இப்போ ராமலிங்கம் ஐயான்னு சொல்லிட்டு இங்க அசோக் நகர்ல இருக்கிறாரு. அப்புறம் வந்து ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்ககிட்டலாம் ஜாதகம் பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்னவங்களோட பேர நீங்க கூகுள் பண்ணீங்கன்னாவே நெறைய வந்து வரும். மகுடீஸ்வரன் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில பார்க்குறவங்கலாம் டிகிரி வைஸ் ரொம்ப அக்யூரேட்டாவே இந்த செகண்ட் இதுதான் நடக்க போகுதுன்றதவே சொல்லிருவாங்க. அத சொல்லியும் தராங்க. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த கிருஷ்ணமூர்த்தி கேபி அப்படின்ற அந்த விஷயத்த கத்துக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, ஜாதகம், ஜோதிடம் வந்து ரொம்ப சிறப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க அத நீங்க கத்துக்கலாம். ஏன்னா ஆயக்கலைகள்ல முக்கியமான கலை வந்து ஜோதிட சாஸ்திரம். நம்ம ஒரு விஷயத்த தெரியலன்றக்காக இல்லன்னு சொல்ல முடியாது. அத கத்துக்க கத்துக்க அதுல இருந்து உங்களுக்கு பல பிரபஞ்ச ரகசியங்கள் என்பது வெளிப்படும். நான் ஜாதகம் ஆக்சுவலா பார்ப்பேன். பட் முழுசா பார்க்க மாட்டேன். பட் அந்த கட்டங்களை வைத்து அது ஒரு பெரிய லெவல் இன்ட்ரெஸ்ட் பட் பார்த்தோனே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு புரிய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதுல ஒரு சில விஷயங்கள் வைத்து தான் மக்களுக்கு வந்து உபதேசங்களாகவும், அவங்களுக்கு வந்து பலனாகவும் சும்மா ஃப்ரெண்ட்லி சர்க்கிள்க்கு மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். சத்குரு சரணம். எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாழ்த்துக்கள். குரு கடாட்சம். குரு பக்தி பெரிதா? கடவுள் பக்தி பெரிதான்னு கேட்டிருக்கீங்க அருண். குரு தான் கடவுள், கடவுள் தான் குரு அருண். இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு குரு மந்திரமே அப்படிதான் இருக்கும். ஓம் குரு பிரம்மா, குரு தான் பிரம்மா. குரு விஷ்ணு, குரு தான் விஷ்ணு. குரு தேவோ, குரு தான் தேவர்கள். குருதேவோ மகேஸ்வரக, மகேஸ்வரரும் அவர்தான். ஈசனும் அவர்தான். குரு சாட்சாத் பரபிரம்மா. குரு சாட்சாத் அந்த பரபிரம்மன் தான். தஸ்மைல் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னா என்ன? அப்ப குரு தான் எல்லாருமே. குரு தான் பரபிரம்மத்துக்கு, பரம்பொருளுக்கு நம்ம சென்று சேர்வதற்கு, ஐக்கியப்படுவதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள். சோ அவர்கள் வழிகாட்டுவதனால் நாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குருவைத்தான் கடவுளாக கும்பிட வேண்டும். ஆனா, அத வந்து பரிபூரணம் அடைந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் மிகச் சிறப்பு. என்ன காரணம்னா, பரிபூரணம் அடையாம லிவிங் குருவா இருக்கிறவங்க, நல்ல நிலையில இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் டிராவல்ல தான் இருக்காங்க. சோ அவங்களுடைய எனர்ஜி பாசிங், அவங்களுடைய ஹெல்பிங் டெண்டன்சி வேணா உங்களுக்கு உதவுமே தவிர, மற்றபடி ஆன்ம லாபத்திற்கு ஆன்ம லாபம் அடைய தர்மமும், தான சிந்தனையும், கருணையும், தவமும், அதுபோக நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அவசியமானது. கம்பல்சிவ்னஸ்ல இருந்து கான்ஷியஸ்னஸ் எப்படி மூவ் ஆறதுன்னு கேட்டிருக்கீங்க. நம்மளுடைய பரம்பொருள் எஜுகேஷன்ல இருந்து ராம்நாத் வந்து ஒரு அழகான 2 வீடியோ வந்து பண்ணியிருந்தான். ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். 2வது வீடியோ வந்து ராம்நாத் பண்ணத இப்போ இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ, நீங்க அத வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி கான்ஷியஸ்னஸ்ல அழகா வாழ்றதுன்றது பக்காவா சயன்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனோட, இன்ச் பை இன்ச் வித் புக் ரெஃபரன்ஸஸோட, சயன்டிஃபிக் அப்ரோச்சா சித்தர்கள் சொன்னதோட இன்றைக்கு வாழ்கின்ற, வாழப்போகின்ற அனைத்து ஞானிகளுடைய கருத்துக்கள வந்து முன்வைத்து அந்த வீடியோ வந்து இருக்கு. ஸோ கான்ஷியஸ்னஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கம்பல்சரி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும்.
ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஞாபக சக்தி இன்கிரீஸ் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க சேத்தன். சேத்தன் உங்களுக்கு நான் ஒருத்தர் நம்பர் தரேன் நோட் பண்ணிக்கங்க. இவர்கிட்ட இந்த சரஸ்வதி சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து மெயின்லி ஃபார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவே சரஸ்வதி சூரணம், சிவன் உபதேசித்த சரஸ்வதி சூரணம் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட வந்து நீங்க வந்து ரமேஷ் அவர் பேரு, திருப்பூர்ல இருக்காரு. 9585252676 மறுபடியும் சொல்றேன். 9585252676 சித்தா ரமேஷ், வினோத் இல்ல அவரு, இவர் பேர் ரமேஷ். இவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சரஸ்வதி சூரணம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களாமே, அது என்ன? அது கொஞ்சம் குடுங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது அவர் வந்து குடுப்பாரு. நீங்க அத வாங்கி உங்க குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்க, இல்ல நீங்க தான் அந்த குழந்தைன்னா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஞாபக சக்தி அப்படி வேலை செய்யும். ஒருவேள வள்ளலார் ஞான மூலிகையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு சரஸ்வதி சூரணமும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த சரஸ்வதி சூரணம் அந்த மிக்சிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்காக, மூளையை அபரிமிதமா வேலை செய்வதற்காக. ஸோ அது என்ன மற்ற டீட்டெயில்ஸ் வந்து அந்த என்ன மிக்சிங் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்றது அந்த டீட்டெயிலாம் நீங்க அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நன்றி. குருகடாட்சம். ஃப்ரீ கிளாஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்பதான் திருப்பூர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஃப்ரீ கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏப்ரல் மாதம் அனௌன்ஸ் பண்ணிருந்தேன். இந்த டேட் மட்டும் பாத்துக்க. ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃப்ரீ கிளாஸ் வந்து திருப்பூர்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படுவர்கள் 9345780027 அப்படின்ற நம்பருக்கோ, அப்படி இல்லாட்டினா 8110811058 அப்படின்ற நம்பருக்கோ ஃபோன் பண்ணி உங்களுடைய நேமை நீங்க பதிவு பண்ணிக்கலாம். ஸோ 50 பேரா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ கிளாஸ் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா திருப்பூர் ஆசிரமத்துல அதிகப்படியான இடம் என்பது கிடையாது. 2வது வர்றவங்களுக்கு ஃபுட்ல இருந்து எல்லாமே 2 வேளை ஸ்நாக்ஸ்ல இருந்து அவங்க வந்து பார்க் பண்றதுக்கு எல்லாமே வந்து இடங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால இப்போதைக்கு 50 பேரா அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சொந்தமா ஆசிரமம் ஆரம்பித்து நம்ம போகும்போது ஒரு 1000 பேருக்குனா கூட உட்கார வச்சு அசால்ட்டா வந்து மொத்த விஷயங்களையும் ஃப்ரீயா சொல்லி தர அளவுக்கு நம்மளும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அடுத்தடுத்த கட்டம் வளரும்போது நிச்சயமாக இந்த 50 பேருன்றது அடுத்த கட்டம் மிகப்பெரிய லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து இது அடுத்த கட்டம் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ன்றது பரம்பொருள் எஜுகேஷன் கொண்டு போறதுக்கு விருப்பப்படுபவர்கள் ஒருவேளை திருப்பூர் சைடோ இல்ல கோயம்புத்தூர் சைடோ நிலம் இருக்கு அப்படின்ற சொல்றதுக்கு விருப்பப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் இதை வந்து ஒரு ஏன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ன்றது என்னோட மட்டும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயம் வேணாலும் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் முடிவு பண்ணாங்கன்னா யார் வேணாலும் ட்ரஸ்டி ஆகலாம். யாருடைய மக்களுடைய சொத்து தான் இது. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ஜிஓல வந்து அடுத்த கட்டம் வந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்றது பரம்பொருள் எஜுகேஷனா மாறி மக்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல இந்த ஞானத்தை வந்து கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் வந்து இப்போ டைரக்ட் கிளாஸஸ்ல இருந்து 1-to-1 செஷன்ல இருந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர்ற ஏப்ரல் மாதம் அந்தமான் சிறையில இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற சிறைகள்ல இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் இலவசமா வந்து ஒரு நாள் வகுப்பு வந்து எடுக்கலாம்னு சொல்லி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் முடிவு பண்ணி அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிரிசன்ஸ் ஐஜிபிக்கு வந்து நம்ம லெட்டர் கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து அதுக்குண்டான இப்ப ப்ராசஸ்ல வந்து போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி வந்து நமக்கு வந்து அதுக்கு முழு சப்போர்ட்டிவா வந்து ஐயா வந்து இருக்கிறாரு. அவர் சிஆர்பிஎஃப்ல எஸ்பி கேடர்ல இருக்கக்கூடியவர். ஸோ இந்த சப்போர்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா இன்னும் நிறைய பேர் கொடுக்கறதுக்கு வந்து மக்களாகிய நீங்கள் விருப்பப்படுபவர்கள் நிலமாகவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் கட்டுறதுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷனுக்கே ஃபோன் பண்ணி நீங்க என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா பர்சனலா உங்களுக்கு வந்து அவங்க எனக்கு என் கூட அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஃபர்தரா நீங்க என் கூட பர்சனலா நீங்க மீட் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவித்து இதை ஃபர்தரா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற டிஸ்கஷன்ல வி கேன் மிங்கிள் இட். ஸோ ஃபர்தரா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து சும்மா ஒரு யூடியூப்ல மட்டும் பேசிட்டு யூடியூப்ல ரீச் வந்து ஜாஸ்தி இருக்கு. பட் வந்து இது ஒவ்வொரு மனிதருக்கும் நேரடியா கொண்டு போய் சேர்றதுக்கு நம்ம வந்து களப்பணிகள்ல வந்து ஈடுபட வேண்டியது இருக்கு. ஸோ அந்த களப்பணிக்கு உண்டான பொருளாதாரத்தையும் அந்த களப்பணிக்கு உண்டான ஒரு நிரந்தரமான இடத்தையும் அந்த களப்பணிக்கு உண்டான அந்த
கட்டிட அமைப்புகளையும் வந்து தேவைப்படுறதுக்கு இப்ப ஆல்ரெடி நம்ம பரம்பூர் ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ விருப்பப்படுவர்கள் முன்னாடி வரும்போது, இதை நிச்சயமாக அடுத்த கட்டம் இலவசமாக இன்னும் நெறைய பேர் கொண்டு போலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் ஆஸ் ஆஃப் நவ் அனவுன்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16 பௌர்ணமி அன்னைக்கு சனிக்கிழமை வந்து திருப்பூர் ஆசிரமம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல நம்ம வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படுவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதுக்கு முன்பதிவு அவசியம். ஸோ தயவு செய்து முன்பதிவு பண்ணிட்டு வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி. எல்லாம் அவன் விருப்பம் என்றால் நான் செய்யும் பாவ புண்ணியம் அனைத்திற்கும் காரணம் அவர்தான். அப்படி இல்லம்மா. நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய சட்டத்துல அவனுடைய அனுமதியின்றி ஓரணுவும் அசையாது. ஆனா இது நல்லதாவும் அசையலாம், கெட்டதாவும் அசையலாம்னு வச்சிருக்கிறாரு. அப்போ முடிவு பண்ணும்போது தான் இது நல்லதா அமையுதா, கெட்டதா அமையுதா அப்படின்றது நடக்குது. அப்போ அந்த முடிவு பண்ணக்கூடிய அந்த உங்களுடைய தன்மை இருக்கு பாத்தீங்களா? இது வந்து எப்போதும் அறிவிலிருந்து நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. இதயத்தில் இருந்து தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா அறிவு என்பது மனம் எடுக்கக்கூடியது. கருணை என்பது இதயம் எடுக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு முடிவும் கருணையோடு நீங்கள் எடுக்கும்போது அதற்கு அவர் பாவ புண்ணிய கணக்குகளை கொடுப்பதில்லை. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, திருவள்ளுவர் பெருமான் வந்து இதை அற்புதமா சொல்லியிருக்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா அப்படிங்கிறார். இருள் சேர், இருள்ல கொண்டு போய் நம்மளை சேர்க்க வைக்கக்கூடிய இருவினையும் சேரா அப்படிங்கிறார். எந்த இருவினை? நல்வினை, தீவினை. இந்த இருவினையும் சேரா. எப்போ? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? இந்த இருளை நம்மை தள்ளக்கூடிய இந்த நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் சேராது. எப்போ சேராது? இறைவனின் திருநாமத்தை சொல்லியோ அல்லது இறைவனின் மீது கவனம் ஆகிய புருவ மத்தியத்தின் மீது கவனத்தை வைத்துக் கொண்டே ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வாழும்போது என்ன ஆகும்னா அந்த நல்வினை தீவினை இரண்டும் உங்களை சேராது, இறைவனை சேரும்ன்றாங்க. ஏன்னா இறைவனை மனதில் நிறுத்தி நீங்கள் ஒரு செயல் செய்யும் போது மட்டும்தான் கெட்டது கூட நல்லதா மாறும். ஆனா இதை நான் பண்றேன், இது என்னோடதுதான் சொல்லி சிங்குலாரிட்டியில அகங்கார தன்மையில் செய்யும் போது அந்த செயல்களுக்கு உண்டான பாவமும் புண்ணியமும் உங்களை சேருகிறது. சோ முடிவு பண்ற அந்த அறிவை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிரேட் அப்கிரேட் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. நீங்க நல்லபடியா முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல லெவல்ல அப்கிரேட் பண்ணுவாங்க. தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா டீகிரேட் பண்ணிடுவாங்க. இதனாலதான் பல பேருக்கு வந்து இறைவன் முதல்ல ஆசீர்வாதம் பண்றதே பணம் கொடுத்துதான் ஆசீர்வாதம் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். சராசரி வாழ்க்கையில இருந்து ஞானம் அடைஞ்சு ஒருத்தன் தெளிவடைஞ்சு வர்றான்னா உச்சகட்ட ஞானம் தான் பிச்சை எடுக்கிறது. அதை விடுங்க. அது விருப்பப்பட்டா எடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா மனதளவுல நீங்க பிச்சைக்காரனா வாழலாம் சூன்ய நிலையில. அது வேற. ஆனா அதாவது இந்த சினிமா படங்கள்ல காட்டுற மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டினாவே வந்து அமனமா போறதுதான், வீட்டை விட்டுட்டு ஓடுறது அப்படின்றது இல்ல. நல்ல வாழ்க்கையை சிறப்பா வாழ்றது மிகச்சிறந்த ஆன்மீகம் தான். சோ அந்த வகையில பார்க்கும்போது நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அப்ப எப்படி நீங்க கெட்டதை சூஸ் பண்றீங்க? தெரிஞ்சுதானே சூஸ் பண்றீங்க. அப்ப தெரிஞ்சு சூஸ் பண்ணும்போது அந்த வினைக்கு உண்டான பயனை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும். செயலை சாதாரணமாக நினைக்காதீர்கள். செயல் என்பது மிகப்பெரியது, சாதாரண விஷயமே கிடையாது. செயலை விட மோசமானது எதுவும் கிடையாது. ஆனா அந்த செயல் தனக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் செய்தால் அந்த செயலுக்கு பெயர் கர்மா. இதே செயலை இன்னொருவருக்காகவும் இன்னொரு குடும்பத்திற்காகவும் செய்தால் அதே செயலை செய்தால் அதற்கு பெயர் தர்மா. சோ நீங்கள் கர்மாவை செய்கிறீர்களா தர்மாவை செய்கிறீர்களா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தங்க முக்கோணம் தோன்றது, நெத்தியில லைட்டு தோன்றது, இதெல்லாம் முதல்ல வெளியில டிஸ்கஸ் பண்ணாதீங்க. 1. 2வது அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்காக ஏங்கக்கூடாது. அதை ஆராயக்கூடாது. உடம்புல பிரச்சனை வந்தாதான் ஆராயணுமே தவிர, அறிவு சார்ந்த விஷயம், உலகம் சார்ந்த விஷயத்த வந்தா ஆராயணுமே தவிர, மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து மைண்டோட இல்யூஷன் கேம்ஸ். அதுல நீங்க என்ன பண்ணாலும் எவ்வளவு பெரிய பலன் அடைஞ்சாலும் அதை ஆராயக்கூடாது. கர்ம வினைகள் தீர்ந்து முக்தி அடைந்தது என்பதை எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம்? தேவையில்லாத எண்ணங்கள் அதிகம் வராது. ஜீரோலயே இருப்பீங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி ரைஸ் ஆகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மயக்க நிலையிலேயே இருப்பீங்க. மயக்க நிலைன்னா அந்த யோக மயக்க நிலையிலேயே இருப்பீங்க. அந்த ஒரு யோக மயக்க நிலைன்றது எதுன்னா அந்த குணங்குடி மஸ்தான் பாய் பாத்தீங்கன்னா கண்ணே எப்ப பார்த்தாலும் ஆஃப் கண்ணுக்கு தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தே ஆர் ஆல்வேஸ் ஸ்டோன்ட். இந்த சென்ஸ் என்ன? அவங்க வந்து கண்ணே வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகத்திலேயே அந்த போதையில அந்த சுழுமுனையில இருந்து அந்த அமிர்தம் இறங்கும் போது அந்த போதை நிலையிலேயே தான் இருப்பாங்க. அந்த போதை நிலையில இருக்கும்போது தான்
பார்க்காத விஷயங்கள பார்ப்பாங்க, உணராத விஷயங்கள உணருவாங்க, குடுக்க முடியாத விஷயங்கள்லாம் குடுக்க முடியாது. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து தான் அவங்களால குடுக்க முடியும். ஸோ அந்த பரபிரம்மத்தோட, பரம்பொருளோட தன்மையில இருக்கும்போது, அதெல்லாமே வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து நடக்கும். ஸோ நீங்க இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, கர்ம வினை முடியப்போது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்ககிட்ட நெறைய கூட்டம் கூட ஆரம்பிச்சுரும். ஏதோ ஒரு கூட்டம்னா லட்சக்கணக்குல அப்படி சொல்லல. ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்கள தேடி ஒவ்வொரு ஆத்மாக்கள் வந்து வர ஆரம்பிச்சுரும். என்ன காரணம்னா, அவங்க உங்க உங்க ஆன்மா கிட்ட வந்து நின்னு உங்கள ஹக் பண்ணணுன்றது இல்ல, உங்கள கிஸ் பண்ணணுன்றது இல்ல, உங்கள தொடணுன்றது இல்ல. எதுவுமே பண்ண ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து இருந்தாவே உங்களுடைய ஆன்மாக்கு உங்களுடைய ஆன்மா வந்து அந்த ஒரு சாப்பாடு வந்து குடுத்துரும். காரணம் என்னன்னா, ஒரு சில ஆன்மாக்கள் அந்த கிளென்ஸ் ஆன ஆத்மாவோட போகும்போதே, அந்த ஹையர் ஃபோர்ஸ் வந்து லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ பிரெடாமினன்ட்டா வந்து கிளென்ஸ் பண்ணி விட்டுரும். இதனால தான் வந்து குருமார்கள் கூட இருக்கிறதே ரொம்ப புண்ணியம், பாக்கியம். அவங்க கூட இருக்கிறதே பெரிய விஷயம்பாங்க. பல குருமார்கள் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அப்படி ஒண்ணும் தெரியலையே அவங்கள பார்த்தா நெனைப்பாங்க. அப்படி கிடையாது. ஞானம் அடைந்த எல்லாருமே என்னைய மாரி பேசணுன்ற அவசியமே கிடையாது. பல ஞானிகள், பல யோகவான்கள், பல சித்தர்கள், பல சித்த புருஷர்கள், அட்டமா சித்துகள் கை பேசாமயே சைலண்டாவே இருந்து சாதிச்சுட்டு போனவங்களா இருக்காங்க. சோ உயர்ந்த நிலையில இருந்தவங்க கர்மா கிளென்ஸ் ஆகி பேசாம இருந்திருக்கலாம், திறமை வெளிப்படாம இருந்திருக்கலாம். ஆனா அடுத்த ஜென்மங்கள்ல உயர்ந்த நிலையை அடைவார்கள். இதுலதான் நீங்க என்ன ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில யாருக்கு எது வேணாலும், எப்ப வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் மனிதனாகிய நாம் தான் இறைவனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டும். இல்லையென்றால் நல்வினை, தீவினை இந்த 2 வினைக்கும் உட்பட்டு அடுத்தடுத்த பிறவிகளில் சிக்கி தவிப்போம். இதனாலதான் திருவள்ளுவர் திருக்குறள்ல அழகா சொன்னாரு, "பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார்" அப்படிங்கிறாரு. சாப்பாடு வாங்கி கொடுங்க சிவகவி, சிறப்பு இன்னும் சிறப்பா வாங்கி கொடுங்க. குரு கடாட்சம். இப்ப இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்னும் பல மடங்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும் அதிகரிக்கும், மன ரீதியாகவும் அதிகரிக்கும், பண ரீதியாகவும் அதிகரிக்கும். தைரியமா அன்னதானம் பண்ணுங்க. அருள் கணக்கு என்பது அதுதான். நீங்க கொடுத்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். எப்படி வரும்லாம் கேட்காதீங்க. வரும். உலக கணக்குப்படி ரூ. 10 குடுத்தீங்கன்னா போது. ஆனா, அருள் கணக்குப்படி ரூ. 10 இன்னொருத்தனுக்காக நீங்க குடுத்தீங்கன்னா, ரூ. 100 ரூ. 1000 எந்த அளவுக்கு சந்தோஷமா குடுத்தீங்களோ, அந்த அளவுக்கு திரும்பி வரும். கொடுக்க கொடுக்க தான் உங்கள் கர்ம வினை அழியும். அதிகமாக தர்மத்தை செய்யுங்கள். தானம் செய்யுங்கள். காரணம் என்னன்னா, நீங்க தர்ம தான வழியில செல்லும்போது கஷ்டப்படுத்தப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள். ஆனா நின்னுட்டீங்கன்னா, கோடி கோடியா அதுக்கப்புறம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த மாரி சமயத்துல நீங்க வீணா போயிறக்கூடாது. பணம் குடுத்து உங்கள டெஸ்ட் பண்ணும்போது, தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாம, அடுத்தவர்களுக்காக அதிகமாக செய்ய நல்லா புரிஞ்சுங்க. சிம்பிளான கான்செப்ட். ஒரு தேவைன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட தான் கேட்கிறீங்க. எனக்கு வந்து இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இல்ல வந்து எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும். இல்ல இது எனக்கு இவரு குடுக்கணும்னு சொல்லி ஒரு தேவை கேட்கிறீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு அது நிச்சயமாக போகும். அது மேனிஃபெஸ்ட் ஆயி கண்டிப்பா அதுக்கு உண்டான பணமோ, பொருளோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுல நீங்க நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன கமிட்மென்ட் நீங்க பிரபஞ்சத்துக்கு குடுத்தீங்களோ, அந்த கமிட்மென்ட்ட நீங்க நிறைவேத்தணும். நிறைவேத்தலன்னா அது தெரிஞ்சிரும். அடுத்த செகண்டே தெரியும். தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. அது அடுத்த டைம் உங்களை பிளஸ் பண்ணாது. காரணம் என்னன்னா, நீங்கள் என்ன தேவைக்காக கேட்டாயோ, அந்த தேவைக்காக தான் உனக்கு குடுத்தேன். காரணம் என்னவென்றால், அந்த தேவை இன்னொருவனுக்கு உள்ளது. அது அவனுக்கு சென்று தீர வேண்டும் என்பதுதான் விதி. அப்போது நான் என்ன செய்கிறேன்? எனது பணியில் உன்னை சேர்த்துக் கொண்டு, உன்னை ஒரு அடியாளாக அனுப்புகிறேன். நீ போ அத செஞ்சுட்டு வான்னு. ஆனா நீ என்ன பண்ற? வாங்கிட்டு உனக்கு மட்டும் வச்சுக்கிற. அவனுக்கு செய்ய மாட்ற. இதுக்கு கர்ம வினைக்கு ஆளாவே இதுக்கு உண்டான பலனையும் நீ அனுபவிப்ப. அடுத்த டைம் உனக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லி, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, கனெக்ஷன கட் பண்ணி விட்டுரும். இதனால தான் பல பேர் வந்து நல்ல நிலைமைக்கு வர்ற மாரி வந்து அப்புறம் வீணா போறதுக்கு காரணம் அதுதான். குடுக்குற மாரி குடுத்து கெடுக்கிறது. சத்தியத்தன்மையில இருக்கும்போது கெடுக்கிற மாரியே இருக்கும், கெடுக்கிற மாரியே இருக்கும், கெடுக்கிற மாரியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் குடுத்துச்சுன்னா அப்புறம் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அவ்வளோ நாள் சத்தியத்தை சம்பாதித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சத்தியம் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது, அந்த அந்த வாழ்க்கை என்பது உங்களுடைய பொருளாதாரத்தையும், உங்களுடைய வாழ்க்கையையும், உங்களுடைய புண்ணியத்தையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய வம்சத்தையும் இது எல்லாம் கடந்து உங்களுடைய சார்ந்த மொத்த சமூகத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு வந்து உண்டு. சோ இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பான்னு சொல்றாங்க சித்தர்கள். புரிஞ்சுக்கணும் நீங்க. நான் காரணம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து வாங்கி நான் அன்னதானம் பண்ணல. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அன்னதானத்துடைய அமௌண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. இந்த பெரிய லெவல்ல வந்து வரல. ஆனா டைரக்ட் கிளாஸ் எடுக்கக்கூடிய பேமெண்ட்ஸ்ல இருந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்னதானத்துக்கு டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இத்தனை பேரும் மனநிறைவோட வாழ்த்துறாங்கன்னா, அந்த புண்ணியம் என்னை சேரவில்லை, உங்களைத்தான் சேருகிறது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்.
என்னுடைய கிளாஸ் நான் இப்ப எடுக்கிறேன், இறைவனோட அருளால எடுக்கிறேன்னா, அதிலிருந்து செய்யக்கூடிய அன்னதானம் போக, மீதி நீங்க பண்ணக்கூடிய உங்களுடைய புண்ணியம், நீங்க செய்யக்கூடிய அன்னதானத்திலிருந்து வெளிப்பட்டு, அது உங்களை காக்கிறது. பல வருஷமா சொரியாசிஸ் நோய் குணமாகாதது சரியாகுது. பணப்பிரச்சனையில இருந்தவங்களுக்கு பணப்பிரச்சனை சரியாகுது. பல பேருக்கு உடல் பிரச்சனை சரியா இருக்கு. கேன்சர் பிரச்சனை சரியா இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா, கேன்சர் எல்லாமே, சொரியாசிஸ் எல்லாமே கர்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. என்ன மருந்து குடுத்தாலும் நீங்காது. இதுவே ஒரு உபதேசிக்கப்பட்ட ஒரு குரு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட அருள்னாலேயோ, இல்ல வள்ளலார் அருள்னாலேயோ, இல்ல வேற உயர்ந்த நிலை யோகியல் சித்தர்கள் எந்த சித்தர்களுடைய அருள்னால நீங்க இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போதோ, தான தர்மம் செய்யும் போதோ அந்த கர்மாவை விலக்கி விடுவார்கள். ஏன்னா நீங்க அவங்கள தானே கும்பிட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா, என்னை ஏதாவது காப்பாத்தி விடுங்கப்பா, காப்பாத்தி விடுங்கப்பான்னு கேட்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களை தலையாய பிரச்சனை ஃபர்ஸ்ட் எதுவோ அதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டே வருவாங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் தர்மத்தின் பாதையில் நிற்க வேண்டும். நின்னுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தூக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக ஒரு பொருள் கேக்குறீங்கன்னா மறுபடியும் அந்த காரணத்திற்காக நீங்க அந்த பிரபஞ்சத்திட்ட நீங்க பணம் கேட்க கூடாது, இல்ல அந்த பொருள் கேட்க கூடாது. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்தது அப்புறம் என்ன பண்ணுவேன்னு அது கேட்கும். அதை என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட பதில் இருக்காது. சோ இதனால தான் பல பேர் வந்து பொருளாதாரத்தில் வீழ்ந்து போவதற்கு காரணம், வாழ்க்கையில் வீழ்ந்து போவதற்கு காரணம். சத்தியத்தின் நிலைப்பாடு நின்றீர்கள் என்றால் எதற்காக பணம் கேட்கிறீர்களோ அதற்காக பணம் பயன்படுத்தப்படும் போது உயர்ந்த நிலையை அடைவீர்கள். மெடிடேஷன் பண்ணும்போது அன்வான்டட் திங்கிங் போகுது. எப்படி கண்ட்ரோல் பண்றது? திங்கிங் போகத்தான் செய்யும். மனம் நின்றுச்சுன்னா நீங்க சமாதி நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அது அவ்வளவு சீக்கிரம் நிக்காது. அது இழுத்துட்டு போறது அது வேற. மறுபடியும் அதை இழுத்து கூட்டு வந்து மறுபடியும் நீங்க எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த ஃபோக்கஸ்ல வைக்கிறது உங்க வேலை. அது இழுத்துட்டு போகும், நீங்க மறுபடியும் கூட்டு வரணும். நீங்க இழுத்துட்டு போகும், மறுபடியும் கூட்டு வரணும். இது மாடு இஷ்டத்துக்கு ஓடுற மாதிரி தான். நீங்க மறுபடியும் கூட்டு வந்து முளைக்குச்சியில அடிச்சு நிப்பாட்டணும். இதுதான் உங்களுடைய வேலை. உங்க வேலையே ஓடுறத கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான். தியானம் பண்றதுன்னா என்ன? மனதை நிறுத்துவதில்லை. ஓடுறது புடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல நிப்பாட்டுறது. சிந்தனை செய்வோமா வேல்முருகா, லவ் யூ டூடா, குரு கடாட்சம். என் கணவர் நான் பரம்பொருள் யூடியூப் வீடியோஸ் பார்ப்பதை தவறாக நினைக்கிறார். நான் சாமியாராக போகப் போகிறேன் என்று உறவினர் முன் என்னை திட்டுகிறார். இதை நான் எப்படி கையாள்வது? பிரசன்ன லட்சுமி கேட்டிருக்கீங்க. இந்த மனநிலையில இருக்கிற கணவர் பரம்பொருள் வீடியோ மட்டும் கிடையாது, வேற எந்த சேனல் வீடியோ பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுவார். காரணம் என்னவென்றால் அவர்களது மனநிலையில் இது நாள் வரைக்கும் பார்த்தது பூரா நெகட்டிவாவும் பேசுற அளவுக்கு இல்லாததாகவும் இருக்கு. அப்ப என்னன்னா திடீரென்று நாங்க வந்து ஒரு மாற்று விஷயத்த வந்து இப்ப சமுதாயத்துல விதைக்க வந்திருக்கோம்லாம் சொல்ல முடியாது. சித்தர்கள் சொன்ன அதே கருத்தை தான் சொல்றோம். அவர் என்னதான் அப்படி பேசினாலும் அவரே சித்தர்களோட மெய்யியல் கோட்பாட்டுக்குள்ளதான் வராரு. பரிணாம வளர்ச்சியை பேசினாவே அவர் உடம்பு, அவருடைய உயிர், மனம், ஆன்மா எல்லாத்தையும் பேசித்தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ அவர் விலகி நின்று வேடிக்கை பார்க்கலாமே தவிர அவர் வந்து இதை விமர்சனம் செய்வதற்கு தகுதி என்பது கிடையாது என்றுதான் சொல்லணும். ஏன்னா வரலாற்றில் ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கும் கூட வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க. அப்ப என்னன்னா அவரை நான் எப்படி சொல்றேன்னா அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க உங்க உங்க தன்மையில நீங்க இருந்துகிட்டே இருங்க. வீடியோஸ் பாக்குறது சைலண்டா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிங்க. அவங்க முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடிங்க. எனக்கு அறிவு வந்துருச்சு, எனக்கு ஞானம் வந்துருச்சு, உன்னை விட்டு நான் விலகி இருக்கேன், நான் யார் தெரியுமான்ற தன்மையில் நீங்கள் உங்கள் மனம் இருந்தது என்று இருந்ததுன்னா அது வெளிப்படும். வார்த்தைகளாகவும் உங்களது முக பாவனைகளாகவும் வெளிப்படும். வெளிப்படும் போது சிக்கிக் கொள்வீர்கள், மாட்டிக்கொள்வீர்கள். எனவே நன்றாக நடிக்க வேண்டும். இந்த உண்மை இன்னைக்கு கிடைக்கிறதே கஷ்டம். அது இவ்வளவு கிளியரா இவ்வளவு ஓப்பனா எல்லாத்தையும் யூடியூப்ல எல்லா வீடியோஸ்லயும் நான் ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன். நீங்க கிளாஸ் அட்டன் பண்றதை விட நீங்க என்னுடைய யூடியூப் வீடியோஸ் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500-600 வீடியோஸ்க்கு மேல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல. நீங்க அதை பாத்தீங்கன்னாவே அவ்வளவு தெளிவா அதுல இருக்கு. எல்லா ரகசியமும் சொல்லிட்டேன். இதுல இந்த 24 ஹவர்ஸ் லைவ் சத்சங் பேசுனதுல எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 18 மணி நேரத்துக்கிட்ட எல்லா ரகசியத்தையுமே சொல்லிட்டேன் நான். சோ இதை நீங்க பாத்தீங்கன்னாவே நீங்கள் தெளிவடைந்து விடுவீர்கள். சோ இதை வந்து சைலண்டா பார்த்துட்டு அவங்க கிட்ட நடிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே போதும். வளர்ச்சி என்பது உள்தன்மைக்கு தான். உள்தன்மை வளர வளர வெளித்தன்மை தானாகவே உங்களை ராஜாவாக ராணியாக கொண்டு போய் நிப்பாட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். என்றைக்குமே பொறுமையை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அடி வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அனுபவம் வரும். அவ்வளவுக்கு எவ்வளவு அடி வாங்கி அதை நல்ல எனர்ஜியா வெளியில கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த தன்மைக்கு வரும்போது இயற்கையின் தன்மைக்கு சென்று விடுவீர்கள். எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் கிளென்ஸ் பண்ணி பாசிட்டிவா திருப்பி கொடுக்கிறது. ஒரு மரம் ஆகிய ஒரு உயிர் எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடை இழுத்து கொண்டு ஆக்சிஜனை வெளியே தருகிறதோ அது போல மிகச்சிறந்த ஒரு உயிராக மாறி விடுவீர்கள்.
கர்மாவுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கா? இது ரொம்ப சிம்பிள்ப்பா. தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன். எந்த ஒரு செயலுக்கும், எந்த ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை என்பது உண்டு. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டனின் 3ஆம் இயக்க விதி. சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கப்பா. நீ சயின்டிஃபா கேட்கறதுனால சொல்றேன். 5th சால்வே கான்ஃபரன்ஸ் எங்கன்னா பெல்ஜியம்ல நடந்தது. அதுல கலந்துட்டவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். பேர் சொல்லும் போதே எப்படி இருக்கு, எப்பேற்பட்ட ஆளு. அணுக்கள் எல்லாம் பிரிச்சு மேஞ்சவங்க. மேத்தமேட்டிக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் காட் ஃபாதர்ஸ், கிங் மேக்கர்ஸ் சொல்றவங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த 5th சால்வே கான்ஃபரன்ஸ் அவ்வளவு ஒரு உலக புகழ்பெற்ற மாநாடு. ஏன்னா அந்த 5th சால்வே கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்ட மனிதர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நீல் போர், அது போன்ற உயர்ந்த நிலையில இருந்த எல்லா சயின்டிஸ்டும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துக்கிட்ட நம்ம வந்து நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். அணுக்கள் சொல்லியிருக்கோம், ஐசோடோப் சொல்லியிருக்கோம், புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சொல்றோம், மைட்டோகான்டீரியா சொல்றோம், உடம்புன்னு சொல்றோம், கண்ணுன்னு சொல்றோம், ஆர்கன்ஸ்ன்னு சொல்றோம், மருத்துவம் சொல்றோம், எல்லாமே சொல்றோம். நியூக்ளியர் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சொல்றோம், இதுல இருக்கக்கூடிய போட்டான்ஸ் சொல்றோம். இவ்வளவு விஷயங்கள் சொல்றோம், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துலயும் நம்ம உண்மையா இல்ல அப்படின்னா நம்ம வந்து சயின்டிஸ்டா இருக்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்ல, ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த இடத்துலயே நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ விஷயத்த நம்ம பேசினமே, இந்த அணுக்கள்லாம் இயங்குதுன்னு நம்ம சொன்னோம். ஆனா எது இயக்குதுன்றத பத்தி நம்ம பேசவே இல்லையே. அணுக்கள் என்பது இயங்குகின்றன. இப்ப இந்த கையின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒரு பல கோடி அணுக்கள் ஒன்றாக இணைந்து இந்த கையா அந்த சதையா மாறி இருக்கு. அப்ப இந்த பல கோடி அணுக்கள் இப்படி ஒன்றா இணைஞ்சு இருக்கணும் அப்படின்ற அந்த கோடிங்க எழுதுனது யாரு? அதான் இயக்கு சக்தி. நம்ம இயங்குறோம், இயக்குறவன் கிடையாது. இயங்குகிறோம். நவகிரகத்தின் பிடியில மனம் இயங்குது. நவகிரகத்தை கடந்த நிலையில பரம்பொருளாகிய இறைவன் நம்ம இயக்குகிறான். புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பல கோடி பார்ட்டிகல்ஸ் ஒன்றாக சேர்ந்ததுதான் இந்த கை. இந்த சதை என்பது அதுதான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாமே இந்த இயக்கு சக்தி தான் என்றதை எப்ப நீங்க உணரும் போது உங்க பதட்டம் அப்பதான் முதல்ல குறையும், படபடப்பு குறையும். எப்ப பதட்டமும் படபடப்பும் குறையுதோ அப்பதான் அமைதி நிலைக்கே வருவீங்க. எப்ப நீங்க அமைதி நிலைக்கு போறீங்களோ அப்பதான் இறைத்தன்மை என்பது உங்களுக்குள் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அந்த இறைத்தன்மை எப்பெல்லாம் ஜொலிக்கணும், எப்பெல்லாம் மனம் அமைதிக்கு போறீங்களோ அப்பெல்லாம் ஜொலிப்பீங்க. மனம் எப்போவெல்லாம் அமைதியாகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையானது படார் உங்களை நோக்கி ஓடி வந்துடும். இதான் ரகசியம். இதனாலதான் டெய்லி 1 hour தியானம் பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் தான். ஏன்னா 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் உங்களுக்கு தூக்கத்துல கூட ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா 1 மணி நேரம் நீங்க மனசை நிறுத்த முயற்சி செய்கிறீர்கள். அதற்கு பேர் தான் தியானம் அல்லது தவம். சோ இந்த தன்மையில ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான தேவையே இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ற அந்த புரிதல் தான். அந்த புரிதல் இல்லாமல் கான்சியஸ்னஸில் நிச்சயமாக மனிதனால் அடுத்த கட்டம் செல்ல முடியாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இந்த இறை சக்தியானது அந்த நீல்போரை வந்து இப்ப அந்த அந்த விஷயத்துக்கூடையும் இந்த கான்சியஸ்னஸ் கூடயும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்றாரு, இந்த இயக்கு சக்தி தான் நம்மளை வந்து இயக்குது அப்படின்றத பத்தி நம்ம எங்கேயுமே பேசல. ஏன்னா அது நம்மளோட அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம தான் எல்லாத்தையும் பண்றோம்னு நினைக்கிறோம். அதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பதை என்ன சொல்லும்னா, நான் தான் இயக்குறேன், நான் தான் செய்யறேன் அப்படின்னு வந்து இந்த பகுத்தறிவு வந்து சொல்லும். ஆனா நம்ம தான் பெரிய ஆள் காட்டிக்கிறதுக்காக இதை பத்தி நம்ம எங்கேயுமே பேசலாம். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உண்மை தெரியும், நம்மளை இயக்குறதே, இந்த அணுக்களை இயக்குறதே ஏதோ ஒரு பேரியக்க சக்தி தான். அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணவே இல்லையே, அதை பத்தி எங்கேயுமே நம்ம பேசலையே, அதை பத்தி ஒரு பதிலுமே கிடைக்கலையே. அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாரும் சிரிச்சாங்க, கிளாப்ஸ் பண்ணாங்க. இது அங்க அவர் பேசிக்கிட்ட விஷயம் அப்புறம் பேப்பர்ல வந்தது, அப்புறம் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்தது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய சயின்டிஸ்டாலேயே உலகம் இன்று கொண்டாடப்பட்ட சயின்டிஸ்டாலேயே முழு தகவலை கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியல. முதலும் அல்ல, முடிவும் அல்ல, ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல. இதனாலதான் வந்து சித்தர்கள் வந்து மிரண்டு போனாங்க. எப்படா இதை எப்படா அதை கண்டுபிடிச்சாங்கன்ற அளவுக்கு. ஆனா நம்ம இன்றைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்துக்கு சிவப்பு துணியை கட்டிருக்கோம். நம்மளுக்கு முன்னாடியே சிவப்பு துணி கட்டியிருக்காங்க. ஆனா செவ்வாய் கிரகம் இன்னைக்குதான் நீங்க சிவப்பு கலர்ல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க. இந்த விஞ்ஞான உலகமானது எந்த இடத்துல இதுக்கப்புறம் என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா, இதுக்கப்புறம் எனக்கு தெரியலப்பான்னு எந்த இடத்துல தன்னோட இயலாமையை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு
நிற்கிறதோ அந்த இடத்துல தான் மெயின் ஞானமாகி ஆன்மீகமே தொடங்குகிறதுன்றாங்க. எந்த இடத்துல முடியல நீங்க நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல தொடங்குதுன்றாங்க. இப்ப விஞ்ஞானத்தினுடைய இயலாமைய முடியாத தன்மையை பத்தி ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பீனியல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. பிட்யூட்ரின்றது ஒண்ணு, பீனியல்ன்றது ஒண்ணு. இந்த பீனியல் எப்படி செயல்படுதுன்றது எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியலன்றான். எப்படி? அது எப்படி இருக்கு, எங்க இருக்கு, அது எப்படி செயல்படுதுன்ற அந்த தத்துவ விளக்கத்தவே பிடிக்க முடியலங்கிறான். அப்போ மிகப்பெரிய சயின்டிஸ்டாலேயே ஒத்துக்க முடியாத விஷயங்கள்ன்றது ரொம்ப அசால்ட்டாவே ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களை டம்மி ஆக்கிருச்சு நம்மளுடைய இந்த ஆன்மீகம்ன்றது. ஆனா நம்ம ஆளுங்க பாருங்க, திருமூலர் என்ன பண்ணார், கருக்கிடை வைத்தியம் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு. அந்த புத்தகம் நான் படிக்கலன்னா கூட எனக்கு ஒருத்தர் பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. சும்மா ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் அப்படியே புரட்டி பார்த்தா அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் மொத்தமாவே எனக்கு புரிஞ்சுது. அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா, கருக்கிடை அப்படின்னா என்ன, கருவுக்கு இடை. எந்த கருவுக்கு இடை? அணுக்களாகிய அந்த கருவுகளுக்கு இடையில் சென்று வைத்தியம் செய், வைத்தியம் பார் அப்படிங்கிறார். ஏன்னா அணுக்களை எப்படி மாத்தி சேர்த்து பிரிச்சு நீக்கி இணைத்து நீங்க பழக்கப்படுத்தி விட்டீர்கள் என்றால் ஓரணுவை ஈரணுவாக மாற்றலாம், ஈரணுவை 1000 அணுக்களாக மாற்றலாம், அணுக்களினுடைய சேர்க்கையை கோடிக்கணக்கில் மாற்றலாம். அதுதான் கை, மூக்கு, காலு. சோ இந்த கருக்கிடை வைத்தியம் அப்படின்றத ஒளி உடலாக உன்னை நீ எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த பத்தி கருக்கிடை வைத்தியம் எழுதுறாரு. வள்ளலார் ஒளி உடல் அடைந்ததை பத்தி எழுதுறாரு. மாணிக்க வாசகர் பக்தியிலேயே ஒளி உடல் அடைந்தவர். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட மகா சித்தர்கள், தவயோகிகள், ஜலசமாதி, ஜலத்துல போய் அப்படியே தண்ணியோட தனியாவே கரைஞ்சிருவாங்க, பாடியே கிடைக்காது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால் இந்த உடலாகிய மொத்த அணுவும் ஓரணுவில் கட்டப்பட்டுள்ளது. அந்த ஓரணுவை டீப்பா போய் அந்த முடிச்சு அவுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு அணுவும் பிரிஞ்சு காத்தோட காத்தா கரைஞ்சிரும். இது எப்படின்னா இந்த தானோஸ் வந்து எண்டுல இன்ஃபினிட்டி வார்ல ஒவ்வொருத்தரும் அப்படியே காத்தோட காத்தா கரைவாங்களா, அது ரொம்ப கன்றாவியான ஒரு 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 விஷுவல்ல இருக்கும். ஆனா அவ்வளவு மோசமா இருக்காது. நீங்க வந்து லைட் பார்ட்டிகல்ஸா சூப்பரா அற்புதமா காற்றோட காற்றா வந்து நீங்க கரைஞ்சிருவீங்க. சோ இதுக்குதான் இன்னும் அதற்கும் அப்பால், அதற்கும் அப்பால், அதற்கும் அப்பால் இன்னும் டீப்பா போ, இன்னும் டீப்பா போ, இன்னும் டீப்பா போன்னு எதுக்கு சொல்றதுன்னா, அனுபவங்கள்ல நீங்க எப்ப வந்து பார்த்து மெய் மறந்து நின்றீங்களோ, ஆஹா இது இதை பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன், எனக்கு இது தெரியுது, அது தெரியுது, நான் இதை உணர்ந்துட்டேன், என்னால இதை பண்ண முடியுது, அதை பண்ண முடியுது, நீங்க நிற்கும் போது இது கொடுத்துதான் கெடுக்கும். பல டைம் நான் சொல்லியிருக்கேன், கொடுத்து கெடுக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் அங்கேயே தடைபட்டு நின்று விடுவீர்கள், அகங்காரம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனாலதான் பயிற்சி பண்றவங்க கிட்ட அதிகமா வெளியில அனுபவங்களை ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். இப்ப நம்ம கிட்ட பயிற்சி வாங்கினவங்க பல பேர் மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்த அனுபவம் எல்லாம் சாதாரண அனுபவமே கிடையாது. மிரண்டு போயிருக்காங்க. என்னங்க இப்படி எல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, எப்படிங்க இவ்வளவு தூரம் என் உடம்புக்குள்ள இருக்கு, இவ்வளவு நாள் இந்த உண்மையை தெரியாமே இருந்துட்டேனேன்னு சொல்லிட்டு இப்ப வாலண்டியர்ஸா வரவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து ஏதோ வேலை செய்யணும்லாம் செய்யல, உணர்ந்து கதறி அழுது பார்த்து அதை அனுபவிச்சு அதை அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையை மக்கள் அனுபவிக்காம இருக்கானேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் தன்னார்வ தொண்டர்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும் போது மொத்தத்தையும் நம்மளால மாத்த முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஜென்மத்திலேயே முக்திக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, முக்திக்கான பாதையை இப்போதே நடக்க ஆரம்பிக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் உயிர் பிரியலாம். நேரம் என்பது மிக கம்மியாக உள்ளது. நமக்கு கால நேரம் கிடையாது, கால நேரம் கிடையாது, கால நேரம் கிடையாது. இந்த பரம்பொருள் யோகம் என்பது வளமான வாழ்வைக்கும் வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கையை தாண்டின பிறவியில்லா பெரும் வாழ்க்கைக்கும் சேர்த்துதான். சோ பயிற்சி பண்ண இங்க மனம் தெளிவாகும், மனம் தெளிவாகும் போது வாழ்க்கை கிளியர் ஆகும், வாழ்க்கை கிளியர் ஆகும் போது செல்வம் சேரும், செல்வம் சேரும் போது புகழ் சேரும், புகழும் செல்வமும் சேரும் போது எல்லாத்தையும் அனுபவிச்சு அத இவ்வளவுதான்ற ஒரு முடிவுக்கு ஒரு நிறைவுக்கு வருவீங்க. அந்த நிறைவுக்கு வரும்போது உங்களுடைய ஆசையெல்லாம் தீர்ந்து எண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்தி பாதைக்கு உண்டான அந்த வழி என்பது திறக்கப்பட்டுவிடும். ஆனால் அதற்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து நாம் செய்யும் பயிற்சி என்பது அவசியமாகிறது. சங்கீதா ரமேஷ், லவ் யூ சோ மச், லவ் யூ சோ மச். நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. சகோதரனாக என்றைக்குமே உங்களுக்கு இந்த பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துகிட்டே இருப்பேன், கவலைப்பட வேண்டாம். முன்னாடி இருந்ததை விட இப்ப பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஃபாலோவர் சேர சேர அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும். ஸோ முடிந்த அளவுக்கு தொலைபேசி வாயிலாகவும் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம வாலண்டியர்ஸே இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ நீங்க ரெகுலரா வீடியோ பாக்குறீங்கன்னாவே முக்காவாசி பிரச்சனைகளில் இருந்து தாராளமாக வெளியே வந்து விடுவீர்கள். வீடியோஸ்
வீடியோஸ்லயே எல்லாமே நான் சொல்லிவிட்டேன். மறுபடியும் சொல்றேன். எவ்வளவு நாள் இந்த யூடியூப் சேனல் இருக்குன்னு தெரியாது. நான் எவ்வளவு நாள் இருப்பேன்றது தெரியாது. எது வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இறைவனுடைய கருணையில, குருமார்களுடைய கருணையில போயிட்டு இருக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமே எல்லாத்துலயுமே நம்ம சிந்திப்போமே. அப்பதான் வாழ்க்கையோட புரிதல் அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். அப்ப என்னன்னா, இந்த வீடியோஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாவே, திருப்பி போட்டு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னாவே, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக புரியும். ஏன்னா, அவ்வளவு அர்த்தம் அதில் உள்ளது. அதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லா இருக்கேன் பத்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? குரு கடாட்சம். நன்றி. ஃபவுண்டேஷன்ல ஜாப் கிடைக்குமா? கனிமொழி நிச்சயமாக பரம்பொருள் ஃபவுண்டேஷன்றது பரம்பொருள் எஜுகேஷனாக மாறும்போது நிச்சயமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு துடிப்பான டீச்சர்ஸ், குருமார்கள் வந்து தேவைப்படுகிறார்கள். ஸோ அந்த தன்மை வரும்போது நிச்சயமாக சேர்த்துக் கொள்கிறோம். அதுக்கு உண்டான பேஸ்மெண்ட்ஸ் தான் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு இறைவனுடைய அருள்னால. சி செக்ஷன் ஆபரேஷன் பண்ணா குண்டலினி ஏறுமா? தாராளமாக ஏறும். பயப்பட தேவையில்லை. பெயின்றது முதல்ல உங்க மனசுக்கு தான். ஸோ மனசுல இருக்கிற பெயினை நிறுத்திட்டீங்கன்னாவே அங்க பெயின் இருக்குன்றதே தெரியாது. பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. புருவ மத்தியத்துல வேண்டுதல் வச்சுக்கிட்டே வாங்க. பெயினும் அந்த பேக் பெயினும் அந்த ப்ராப்ளமும் சரியாகணும்னா சரியாகிவிடும். பாலகிருஷ்ணன் திட்டம் என்ன ஃபியூச்சர்? ஒரு திட்டம் இல்லைங்க. என்னங்க பிளான் பண்ணி திட்டம் போட்டு என்னங்க பண்ண போறோம்? இன்றைக்கும் என்றைக்கும் சொல்றேன், இலக்கே கிடையாது. ஆனா ஒரே விஷயம் தான், வயிற்று பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்குவோம். அப்படின்னா என்ன? பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் என்பது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் இல்லாதப்போ இந்த ஃபவுண்டேஷன் மூலியமா ஒண்ணு. அதுக்கப்புறம் மெயினா மக்களுக்கு ஞான பசியை போகணும். அப்ப என்ன? மக்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்துல நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கணும். இப்படி அது மட்டும் இல்லாம இந்த கல்வி முறையை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நல்ல கல்வி முறையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பரம்பொருள் எஜுகேஷன் ஆகிய திருச்சிற்றம்பல கல்வி, த சென்டர் ஃபார் காம்ப்ரஹென்சிவ் லைஃப் சயின்சஸ் அப்படின்றாங்க. ஸோ மெய்யியல் சார்ந்த வாழ்க்கை கல்விக்கு இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனா பரம்பொருள் எஜுகேஷனா மாற்றணுன்றதுதான். ஸோ இதுக்கே வந்து உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நடத்துறது கிடையாது. ஸோ விருப்பப்படுவர்கள் எப்படி இதுல ஃபாலோவர்ஸா நீங்க ஆட் ஆயிருக்கீங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் கூட சப்போர்ட்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம திருப்பூர் ஆசிரமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். மேற்படி நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா கூட நம்மளுடைய ஃபவுண்டேஷனோட பரம்பொருள் ஃபவுண்டேஷனை மெம்பராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார்ம்ஸ் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஃபவுண்டேஷனுடைய நிரந்தர மெம்பராக வந்து நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ நிரந்தர மெம்பராக நீங்கள் இருக்கும்போது ஃபவுண்டேஷனோட அடுத்து இணைந்து பணியாற்றலாம். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரஸ்டீஸ் அது போக இன்னும் ஏகப்பட்ட எத்தனை லட்சம் மெம்பர்ஸ் வேணாலும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய வளர்ச்சியை பொறுத்தது. ஸோ இந்த தன்மையில இருக்கும்போது இந்த ஃபவுண்டேஷன்ல நீங்க மெம்பர்ஸாக ஜாயின் செய்யும் போது ஃபவுண்டேஷனோட இணைந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷனோட இணைந்து பயணிக்கணும் நிறைய மெயில்ஸ், நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து கேட்குது. ரெகுலரா வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவர்களுக்கு பயனளிக்கும் வகையில இது வந்து அமையும். உங்க கிளாஸ் எல்லாம் சிறப்பா இருக்கு. நன்றி தம்பி. மிகச் சிறப்பு. நன்றி. எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிறப்பு. குரு கடாட்சம். வேலைக்கு போக வேண்டும். எந்த மாதிரியான வேலையை தேர்வு செய்ய வேண்டும் அண்ணா? தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான். ஸோ எந்த தொழிலுக்கு போறதுனால அனுபவத்தை முதல்ல ஒரு 3-4 இயர்ஸாவது வளர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த தொழிலுக்கு போகும்போது அதில் ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அதில் அனுபவத்தை டாப் டு பாட்டம் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, நீங்க ஒரு டீ கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, பால் வாங்குறதுல நைட்டு கடையை சாத்துற வரைக்கும் இடையில எத்தனை பேர் வர்றாங்க, போறாங்க, எவ்வளவு வரவு செலவாகுது, என்னென்ன தேவை, என்னென்ன தேவையில்லை, எவன் சண்டைக்கு வரான், போலீஸை எப்படி சமாளிக்கணும், என்ன ஏது, குப்பை அள்ளுறவங்க யாரு, குப்பை கூட்டுறவங்க யாரு, மற்ற நேரத்துல வந்து எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, சமைக்கிறதுக்கு யாரு, செஃபோட ஆக்டிவிட்டில இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு 3 வருஷமாக தேவைப்படும். 3 வருஷம் ஒரு ஒண்ணு இல்லாதவன் மாதிரி ஒரு ஜீரோ தன்மையில இருந்து ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜீரோ ஃபுல்லா உங்களுக்கு எது தேவையோ அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடும். அந்த தன்மையில நீங்க எந்த தொழிலை தொட்டீங்கனாலும் யூ ஆர் த கிங் ஆன் தட் ஆர் யூ ஆர் த குயின் ஆன் தட். டோன்ட் வரி அபவுட் தட்.
ஹரிபிரசாத் உங்களது குழந்தை மிகச்சிறந்த தெளிவுடனும், மிகச்சிறந்த அருளுடனும் வாழ்ந்து, எல்லாம் வல்ல பரம்பொருளின் அருளை அடையட்டும். குரு கடாட்சம். குருவே சரணம். தான தர்மத்துல அதிகமா இருக்கிற வரைக்கும் உங்களுடைய நோக்கம் என்னன்றத உங்களுக்கு உணர்த்த மாட்டாங்க. சொதர்மா தெரியாது பிரவீனா. ஸோ அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். முடிஞ்சா உங்க கையால பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க கையால பண்ணுங்க. அப்படி இல்லாட்டின்னா, நம்மளுடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட டெய்லி வந்து அன்னதானம் வந்து 300 பேர்லருந்து 500 பேருக்கு குடுத்துட்டு இருக்கோம். ஸோ விருப்பப்படுபவர்கள் அதுல வந்து உங்களுடைய நன்கொடையை செலுத்தி, நீங்கள் தினமும் உங்களுடைய அன்னதானத்தை நீங்கள் தொடரலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. தானம் செய்ய செய்ய உங்களுடைய பாவங்கள் விலகும். தர்மத்தின் வழி செல்ல செல்ல உங்களது கர்மத்தின் வழி குறையும். கலர்ஃபுல் வீடியோஸ். எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும். நாம் பிளஸ் பண்றது இல்ல. பிளஸ் பண்றதுக்கு நான் ஒரு பெரிய ஆள் இல்ல. நம்மளே திருட்டு கரண்ட் தான். மெயின் கரண்ட் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். அவருக்கு மெயின் கரண்ட் அவர் குரு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். அவருக்கு மெயின் கரண்ட்ன்னு போச்சுன்னா பரம்பொருள் ஒண்ணு தான் எண்டு. ஸோ பரம்பொருள் தான் எல்லாத்தையும் வேற வேற சேனல்ஸ் நிர்வகிச்சுட்டு இருக்கு. ஆக மொத்தம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே. நீங்க உங்க புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம ஜோதியை காண்பதற்கு முறையாக பயிற்சி பெற்று நீங்கள் வேண்டுதல் வைக்க வைக்க நீங்கள் விருப்பப்பட்டதை நீங்களே நிறைவேற்றிக் கொள்ளலாம். குரு கடாட்சம். திடீர் விபத்தில் உயிர் பிரிவதற்கு காரணம் என்ன? 2 காரணம். 1 அந்த உயிர் இனிமேலும் ரொம்ப கஷ்டப்படும்ன்றக்காக உடனே பிரிக்கலாம். அப்படி இல்லன்னா துர்மரணம் சம்பவிச்சாதான் அந்த கர்மா அடுத்த கர்மாவுக்கு கழிக்கிறதுக்கு கரெக்ட்டான இடத்துல போய் சேரும் அப்படின்றதுனால பிரியலாம். மெயினா துர்மரணம் அடைபவர்கள் எல்லாருமே ரொம்ப வலி வேதனையில தான் ஆட்பட்டு இறக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய கர்மா வந்து முந்தைய ஜென்மத்துல கொஞ்சம் மோசம். கொஞ்சம் இல்ல ரொம்பவே மோசமா இருந்திருக்கும்னு தான் அர்த்தம். ஸ்படிக மாலை ஏன் அணியறது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த எல்லாப்பா அதெல்லாமாப்பா நோட் பண்ணுவீங்க. சில நேரத்துல உடம்பு எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே சில்லுன்னு ஆயிரும். சில நேரத்துல நெருப்பு தன்மையில இருக்கும். ஸோ ஹீட்டா இருக்கும்போது போட்டுப்பேன். கிளாஸ் எடுக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்பேன். ஏன்னா அந்த டைம்ல எனர்ஜி ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகும். 2 நாள் கன்டினியூவா 8, 8 மணி நேரம், 16 மணி நேரத்துக்கு மேல பேசுறதுனால காதுலலாம் புகை வர ஆரம்பிச்சுரும். அதனால ஸ்படிக மாலை போட்டுப்பேன். மற்ற நேரங்கள் நார்மல் நேரங்கள்ல இந்த மாரி ஃப்ரீயா இருக்கும்போது, ஆ தவ பயிற்சியில இருக்கும்போது, நான் வந்து அதிகமாக ஸ்படிக மாலை அணிவதில்லை. தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா எதன் மீதும் பற்று வச்சிடக்கூடாது. தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாதப்ப ஃப்ரீயா வச்சிரணும். அந்த அந்த லிமிட் நமக்கு தெரியணும். பணம் எந்த வழியில் வருகிறதோ, தர்மத்தின் வழியில் தான் அதிகமாக நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். தர்மத்தின் வழியில் வரும் பணத்தை மக்களுக்கு செலவு செய்து விடுங்கள். ஒருவேளை அதர்மத்தின் வழியில நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கன்னா, நிச்சயமாக அந்த பணம் உங்களை கொல்லும். கொல்லும்னா உயிர கொல்லும் அப்படின்றது மெல்லச் சாகுறது வேற நான் அத சொல்லல. நிம்மதியை கொல்லும். உயிராற்றலை கொல்லும். அவங்களுடைய கர்ம பதிவுகள் உங்களை கொல்லும். ஏன்னா, உங்ககிட்ட சேர்ந்திருக்கக்கூடிய அதர்மத்தின் வழியில வந்த பணம் எல்லாமே மக்களினுடைய பணம். அவங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். இது அரசியல் ரீதியா சொல்லல. மக்களுடைய பணம்னா எப்படின்னா, இன்னொருவனுக்கு நியாயமாக சென்று சேரக்கூடிய அந்த விஷயத்த நீங்க அதிக அளவுல நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. இது எப்படின்னா, ஒரு மரத்துல இருக்கக்கூடிய 5 பழங்கள், 5 ஆப்பிள்கள் கீழ இருக்கக்கூடிய 5 நபர்களுக்கு கிடைக்கணும்ன்றது இயற்கையின் விதி. ஆனா, இதுல பலம் இருக்கிறவன் என்ன பண்றான்? மரம் ஏறி 5 ஆப்பிளையும் புடுங்கிட்டு 4 ஆப்பிள சாப்பிட்டுட்டு, மீதி 1 ஆப்பிள தூக்கி கீழ போட்டு, மீதி 4 பேர் பங்கெடுத்துக்கன்னு சொல்றான். ஸோ இந்த தன்மையில் இருக்கும்போது, பலம் இருக்கும் வரைக்கும் நீங்க வேலை செய்யலாம். அந்த பலத்தையே இழக்க வைத்து, உங்களுக்கு மிக சிறந்த தண்டனைகளை அவர்கள் கொடுப்பார்கள். இதுக்காகவே சனீஸ்வரர்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவருக்கு பேரே கர்மகாரகன். நீதியை வழங்கக்கூடியவர். ஸோ சனி கொடுக்க எவர் தடுப்பார்ன்றாங்க. அவர் குடுக்குற மாரி தடுக்கவும் முடியாது. அவர் தடுக்கிற மாரி கொடுக்கவும் முடியாது. அப்ப என்னன்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயே அதர்மத்தின் வழியில சேர்ந்த பணத்த மக்கள் வந்து பயனடையக்கூடிய வகையில,
ஒரு நல்ல இடத்துல உங்களால பண்ண முடியுதுன்னா நீங்களே ஒரு மிக சிறந்த பொது ஸ்தாபனம் கிரியேட் பண்ணி மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா மிக சிறந்த முறையில யாரு பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட அந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டீங்கன்னா மக்கள் பயனடைய பயனடைய மக்கள் அதை அனுபவிக்க அனுபவிக்க உங்களுடைய கர்ம பலன் என்பது குறையும். ஏனென்றால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் கிட்ட இருந்து மக்களுக்கு அனுபவிக்க வேண்டியதான் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு நாள். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. மறுபடியும் அது மக்கள் கிட்டே வரும்போது மன நிம்மதி அடையும், கர்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கியூர் ஆகும், முக்திக்கு வழிவகுக்கும். சோ தர்மத்தின் வழியில் சேர்த்த சொத்தாக இருந்தாலும் சரி, அதர்மத்தின் வழியில் சேர்த்த சொத்தாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக நீங்கள் செலவு செய்யும் போது அது பல மடங்கு நன்மையை உங்களுக்கு தேடித்தரும். குரு கடாட்சம். சுதர்ஷன் சிஏ 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி சொல்லி தர போறேன்னு சொன்னீங்களேன்னு கேட்டீங்க. அதற்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சுதர்ஷன். இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய வீரமான, துடிப்பான, பாசமிக்க, நேசமிக்க, வைராகியமான, அற்புதமான 5 இளைஞர் மற்றும் இளைஞிகளை வந்து தேர்வு செய்திருக்கிறேன் குருவின் அருள்னால. ஸோ பேரை வந்து மிக விரைவில் சொல்றேன். 5 பேர் இது வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஒரே ஒரு 2 பொண்ணுங்க, அதுல மீதி 3 பேர் வந்து பாய்ஸ். ஸோ இவங்க 300 பேரையும் அசம்பிள் பண்ணி ஒரு பக்காவா பிளான் பண்ணி நம்மளுடைய இப்போதைக்கு திருப்பூர்ல வந்து வாடகை ஆசிரமத்துல இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது அப்படியே கம்ப்ளீட்டா வந்து நம்மளுடைய செட்டப்பே வந்து இப்போ சொந்தமா ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து பெரிய லெவல்ல கொஞ்சம் இந்த கல்வி குழுமமா கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கல்வி குழுமம் லெவல்ல கொண்டு போகும்போது இந்த மாணவர்கள் முன்னணி நிலையில் இருப்பார்கள், முன்னணி பொறுப்புகளில் இருப்பார்கள், அவர்கள் விருப்பப்படும் இடங்களில் தமிழ்நாட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இதையெல்லாம் கடந்து அந்த கஷ்டப்படக்கூடிய அதுல வந்து பாத்தீங்கன்னா 3/4 பேர் இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. ஒரு பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறன்ற அளவுல இல்லாம இந்த ஞானம், இந்த தெளிவுன்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடமே வறுமை நிறம் சிகப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஏழைகள் அதிகமாக வசிக்கக்கூடிய அடிமை தனத்தை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையில தான் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் இன்னைக்கு உருவாயிருக்காங்க. ஏன்னா நாங்களும் இந்த மக்களுடைய மத்தியில எங்களாலையும் வாழ்ந்து காட்ட முடியும், எங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற தன்மையில இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த ஞான பாதைக்கு நிறைய வந்து டிராவல் பண்ணி வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்மளுடைய மாணவர்கள் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை மாற்றுவார்கள். அதுல வந்து எல்லளவும் மையம் இல்லை. அவர்களை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுடைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு ஃபவுண்டேஷனா வந்து நம்மளுடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிச்சயமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் மையம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நான் இந்த வீடியோல வேணா ஒரு விஷயம் நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ல நானும் வைராகியத்தோட இருப்பேன்னா, அந்த சமுதாயத்துக்காக நானும் உண்மையா போராடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு செல்ஃபி வீடியோ 2 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. கம்பல்சரி 2 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கணும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, விருப்பப்படுவர்கள் மட்டும் உங்கள பத்தியும், உங்களுடைய ஃபேமிலி பத்தியும், உங்களுக்கு சமுதாயத்தின் மேல இருக்கக்கூடிய அக்கறைய பத்தியும் ரொம்ப இயல்பா இருக்கணும். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி இருக்கக்கூடாது. உங்களுடைய தன்மைய, உங்களுடைய புத்திசாலித்தனத்த, உங்களுடைய திறமைய வெளிப்படுத்தக்கூடிய அளவுல ஒரு 2 நிமிஷம் வீடியோ பண்ணி 9345780027 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து பெஸ்ட் விஷயங்களை அந்த ஃபயர் பார்த்தோன்னே தெரியக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து நான் ஒரு சில இன்டர்வியூ வந்து அடுத்து வந்து நடத்தப்படும். நேர்முகமாகவும் சரி, ஃபோன் கால் வாயிலாகவும் சரி நடத்தப்படும். அதற்கப்புறம் நேரடியா நீங்க என்னை சந்திப்பீங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த டீம்ல வந்து சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள். குருகடாட்சம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 12 மணி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 2 மீட்டிங் இருக்கு. ஸோ அடுத்து காவல்துறை அதிகாரி ஒருத்தர் தயார் நிலையில இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய 26 மற்றும் 27 சேலம் கிளாஸ் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய 2 நாள் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளானிக்கு 26 மற்றும் 27 சேலத்துல கிராண்ட் எஸ்தான்சியா ஹோட்டல்ல வந்து நடக்குது. ஸோ இது நாள் வரைக்கும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்க கிளாஸ்ல என்னடா இருக்க போகுது, இதுல என்னடா நடக்க போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் நினைப்பதற்கு மேல் பல மடங்கு ஆற்றல் மிக்கதாகவும், பல மடங்கு எதிர்பாராததாகவும், பல மடங்கு புரட்டி போடக்கூடியதாகவும் இந்த 2 நாள் வகுப்புகள் உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ வந்து இது சாதாரண விஷயமாக நினைப்பவர்கள் தயவு செய்து இந்த 2 நாள் வகுப்பை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களது வாழ்க்கை தலைகீழாக மாற்றி எழுதப்படும். அப்பேற்பட்ட ஆற்றல் இந்த பரம்பொருள் யோகமாகிய இந்த 2 நாள் வகுப்புகளுக்கு உண்டு. இத தொடர்ந்து பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24 பாண்டிச்சேரியில ஒரு நாள் வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து உயிராற்றலை அதிகப்படுத்த விருப்பப்படுபவர்கள் 8110 இந்த நம்பருக்கு நம்மளோட ஆபீஸ் நம்பர் தான் அது. விருப்பப்படுறவங்க சஞ்சீவினி வந்து வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதற்காக சஞ்சீவினி அப்படின்றத ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா சொல்லணும்னா, உணவுப் பொருட்கள் மட்டும் கிடைக்கக்கூடிய உயிராற்றலை வைத்து இன்று யோக பயிற்சியை நம்மளால் செய்ய முடியாது. நல்ல உணவு 24 ஹவர்ஸும் உங்களுக்கு நமக்கு நல்ல உணவு கிடைக்குதுன்னா மிகச்சிறந்த வகையில வந்து நம்மளது வாழ்வை வந்து இன்னைக்கு உணவு முறை மாற்றிவிடும். ஆனால் எல்லாத்துலயும் இன்னைக்கு கலப்படம், காய்கறியில இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியில இருந்து பாலிஷ்டு செய்யப்பட்ட ரைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முக்காவாசி சத்துக்கள் அதை பாலிஷ் பண்றதுக்கு, அதை தகுதி நீக்கம் செய்யறதுக்கே வந்து பாதி போயிடுது. அப்படின்னா மீதியை வச்சு நம்மளால உண்மையான உயிராற்றலை பெற முடியாது. ஸோ அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இந்த சஞ்சீவினி அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதனுடைய பலன்கள் ஏகப்பட்ட பலன்கள் வந்து சரி பண்ணியிருக்கு. இதை வந்து வீடியோஸாவும் போட்டிருக்கோம். வீசிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணியிருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் ப்ராப்ளம் வந்து சரியாயிருக்கு. அப்புறம் வந்து டிஎம்சி ப்ராப்ளம் பண்ணியே வந்து கழிவுகள் வெளியேறாம இருந்தவங்களுக்கு இதை சாப்பிட்ட ஒரு 20-30 நாள்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹீட் ப்ராப்ளம் சரிப்படுத்துது, உயிராற்றல் அதிகப்படுத்துது, குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்க வழிவகுத்திருக்கு. பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தருது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கிறதுக்கு வந்து இது வந்து உதவுது. ஸோ உங்க பசங்களாம் ஆல்ரெடி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்கன்னா சஞ்சீவினி கொடுக்காதீங்க. நல்லது இல்லைன்னு கிடையாது, இன்னும் எனர்ஜெட்டிக்கா மாறிடும். அப்புறம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ விருப்பப்படுவர்கள் சஞ்சீவினி வாங்கி ரெகுலரா பயன்படுத்தும் போது உங்க வாழ்வில் உடம்பும் அவசியம், உயிரும் அவசியம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார். ஸோ நல்ல உணவு முறை பிளஸ் மூலிகை, ஏன்னா மனிதன் செய்யாத வேலைகளை மூலிகைகள் செய்யும். நல்ல உணவு முறை, நல்ல மூலிகை, நல்ல பயிற்சி, இது மூன்றும் இணையும் போது மனம், ஆன்மா, உடல் மூன்றும் பரிசுத்தமாகிவிடும். குருவின் பரிபூரண அருளாசியில் நீங்கள் அனைவரும் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் விளங்கி உச்சகட்ட நிலையான அருட்பெருஞ்சோதியை காண வேண்டுகிறேன். குருவின் பரிபூரண அருளாசிகள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம். நன்றி.